வெல்கம் டு அவர் சேனல் யாதுமறிவோம். இந்த வீடியோவில் நாம் என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா, ஒரு 60 வயதை கடந்த பிறகும் திடகாத்திரமாக இருக்கும் கிராமத்து பெரியவர்கிட்ட போய் உங்கள் ஆரோக்கியத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, சட்டுன்னு பழைய சோறும் கம்மங்கழியும் தான், வேற என்ன அப்படின்னு பதில் சொல்லுவாங்க. இது மறுக்க முடியாத உண்மை. ரீசெண்டாக பார்த்தோன்னா அமெரிக்கன் நியூட்ரிஷன் அசோசியேஷனும் பழைய சோறோட பெருமையும் பலன்களையும் பட்டியலிட்டு சொல்லியிருக்காங்க. நேயன், பழங்கஞ்சு, நீராகாரம், பழைய சாதம், பழைய சோறு, பழஞ்சோறு, ஏழைகளின் உணவு, ஐஸ் பிரியாணி இப்படின்னுலாம் இந்த பழைய சோறை சொல்லலாம். வில்லேஜில் வெயிலில் வாடி வதங்கி வர்றவங்களுக்கு கொஞ்சம் நீச்ச தண்ணி இருந்தால் கொடுத்தாயி அப்படின்னு சொல்லுவாங்க. நீச்ச தண்ணி அப்படின்னா பழைய சோறுன்னு தான் அர்த்தம். நீராகாரம்னு சொல்லலாம். அகத்தியர் எழுதிய குணவாடகம் அப்படின்ற நூலில் இந்த பழங்கஞ்சியை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்படி என்னதாங்க இருக்குது இந்த பழைய சாதத்தில் அப்படின்னு உங்களுக்கு தோணும். சொல்கிறேன். ஆக்சுவலி நல்ல பாக்டீரியா, கெட்ட பாக்டீரியான்னு 2 பாக்டீரியா நம்ம உடலில் இருக்குங்க. ஸோ நல்ல பாக்டீரியாவான லாக்டோபைசில் அண்ட் ஈகோலிக் போன்ற நல்லது செய்யும் பாக்டீரியா இந்த பழைய சாதத்தில் உற்பத்தி ஆகுதுங்க. இதுதான் உணவு சரித்தல், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது போன்ற செயல்பாடுகளை இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ இந்த பாக்டீரியா குறையும் போது தான் நமக்கு செரிமான பிரச்சனை, மலச்சிக்கல், வயிறு உபசமாக இருக்குது, அப்புறம் இந்த ஐபிஎஸ் போன்ற ப்ராப்ளம் எல்லாமே வருங்க. ஸோ இந்த நல்ல பாக்டீரியா பழைய சாதத்தில் இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஓகே, பழைய சாதம்னா காலையில் வடிக்கிற சாதத்தில் தண்ணி ஊற்றி ஊற வச்சு அதை மத்தியானம் சாப்பிட்றது கிடையாதுங்க. அதனால் ஒரு யூஸும் கிடையாது. நம்ம தண்ணியில் ஊற வைக்கும் சாதம் நேர்த்தி ஆகணும், அதாவது ஃபெர்மெண்டேஷன் ஆகணும். ஓகேங்களா? அதுக்கு கொஞ்சம் காலம் எடுக்கும். இப்போ மண்பானையில் வச்சாதான் அது பெட்டராக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ வெயில் காலத்தில் பார்த்தோன்னா சுமார் 8 முதல் 10 மணி நேரம் வரை அது தண்ணியில் ஊற வைக்கணும். அதுவே மழைக்காலமாக இருந்ததுன்னா 10 முதல் 12 மணி நேரம் வரை ஊற வைக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ இதை சாப்பிட நல்ல கரெக்டான டைம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா காலையில் 7 மணிலேருந்து 8:30 மணிக்குள்ளே இதை சாப்பிட்டோம்னா நம்மளுடைய பிபி கண்ட்ரோலில் இருக்குமாங்க. சூப்பரில். அடுத்து இந்த பழைய சாதத்தில் லாக்டோஃபேஸ்லஸ் அண்ட் ஈகோல் போன்ற நல்ல பாக்டீரியா மட்டும் இல்லைங்க, ப்ரோபயாட்டிக் அப்படின்ற உடலுக்கு நன்மை செய்கிற பாக்டீரியாக்களும் இந்த பழைய சோற்றில் நிறையவே இருக்குங்க. இந்த பாக்டீரியா விட்டமின்ஸ் குறைபாடு, B1, B12, B6 இது எல்லாத்தையுமே இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ நம்ம குடல் உட்புறத்தில் உள்ள கொழப்பான மியூக்கஸ் அப்படின்ற ஜவ்வின் திறனை மேம்படுத்துது. இப்போது ஒரு 100 கிராம் வடித்த ரைஸில் பார்த்தோம்னா 3.5 மில்லிகிராம் இரும்பு சத்து இருக்குமாங்க. சேம் ரைஸை 12 மணி நேரம் ஊற வச்சு சாப்பிடும்போது 73.9 மில்லிகிராம் இரும்பு சத்து இன்க்ரீஸ் ஆகுமாங்க. ஸோ கால்சியம், மெக்னீஷியம், பொட்டாசியம், செலீனியம் அப்படின்னு அதிகமான சத்துக்கள் இந்த பழைய சாதத்தில் தாங்க இருக்குது. ஸோ வெயில் காலம் வேறு வந்துருச்சு. இந்த வெயிலோட தாக்கத்தை தாங்கவே முடியாது. ஸோ கம்பல்சரி வாரத்தில் ஒரு 3 தடவையாவது இந்த ஃபுட்டை நாம் இன்டேக் எடுத்துக்கணுங்க. அது நம்ம ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. நிறைய வியாதிகளை தள்ளி வைக்கலான்னு சொல்லுறாங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.